பாரு மத்தவங்க கிட்ட மறைக்கலாம், இந்த மதுரகாளி கிட்ட இந்த மதுரகாளி கிட்ட மறைக்க முடியாது, இந்த மதுரகாளி கிட்ட மறைக்க முடியாது. அது ஊரார் காசு. யார் காசு? ஊரார் காசு. ஒரே புடி மண்ணு தான் எனக்கு, வேற எதுவுமே எனக்கு தேவையில்ல. ஒரே புடி மண்ணு தான் விட்டுருவேன், எடுத்து சோலையிட்டுருவேன். என்கிட்ட போய் பேசணும் யாரும் இது வரைக்கும் இப்ப எப்படி அமுச்சுட்டு அந்த மாதிரி உன்னையும் அமுச்சு விட்டுருவேன். எப்ப நிக்கலாம்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களே. ஒரு கெட்ட பேரா இருக்கணுமே அந்த இடத்துல, ஒரு அசிங்கம் பட்டிருக்கணுமே, ஒரு அவமானம் பட்டிருக்கணுமே. ஏன்டா சிரிச்சுக்கிட்டு இருக்கிற? உண்மை சொன்னா என்ன கெட்ட பேர் படுத்துறாங்க, என்ன அசிங்கப்படுத்துனாங்கன்னு கேளு. ஆனா இவன் எடுத்துக்கிட்டான்னு சொல்றாங்க. இது உண்மையா பொய்யா? பாரு மத்தவங்க கிட்ட மறைக்கலாம், இந்த மதுரகாளி கிட்ட இந்த மதுரகாளி கிட்ட மறைக்க முடியாது, இந்த மதுரகாளி கிட்ட மறைக்க முடியாது. அது ஊரார் காசு. யார் காசு? ஊரார் காசு. ஒரே புடி மண்ணு தான் எனக்கு, வேற எதுவுமே எனக்கு தேவையில்ல. ஒரே புடி மண்ணு தான் விட்டுருவேன், எடுத்து சோலையிட்டுருவேன். என்கிட்ட போய் பேசணும் யாரும் இது வரைக்கும் இப்ப எப்படி அமுச்சுட்டு அந்த மாதிரி உன்னையும் அமுச்சு விட்டுருவேன். அது ஊரார் காசு. பதில் சொல்லு என்கிட்ட முதல்ல. நான் சொல்றேன் அது தொலைலங்க. இதுதான் முடிவு. அம்மா கேக்குது, உண்மை சொல்லுங்க. மாரிக்காதனா இதுயோ சொன்னா அம்மாக்கு பிடிக்காது, உண்மை சொல்லுங்க. ஒரே வார்த்தைக்கு உண்மை சொல்லுங்க. தொலைல உன்னோட தேவைக்கு நீ எடுத்துக்கிட்ட. ஏத்திங்களா? சொல்லுங்க. ஆமாவா இல்லையா சொல்லுங்க. நான் ஒத்துக்கவே மாட்டேன்டா. அம்மா கண்டுபிடிச்சு சும்மா விடாத, உண்மை சொல்லுங்க. நான் ஒத்துக்க மாட்டேன். அம்மா கோபப்படுறாங்க, உண்மை சொல்லுங்க. வண்டியில வரப்ப மிஸ் ஆயிருச்சுங்க சாமி. ஒரு ஜோலனா பை மாதிரிடா. என்ன பை மாதிரி? ஜோலனா பை மாதிரி. அந்த பை அங்கேயே தான் இருக்கும். அதுக்குள்ள கார்டு, லெட்ரு, வாழ்த்து மடலு, பணமு, மணி ஆர்டர் பணமும் எல்லாமே கிடக்கும். ஒரு குப்பையாட்ட அள்ளி தனித்தனியாக பிரித்து அதை பணம் தனியாக, வாழ்த்து மடல் தனியாக, லெட்ரு தனியாக, எல்லாம் தனித்தனியாக வச்சுருப்பாங்க. அது அந்த பை வெயிட்டாக இருக்கும். அந்த பை கீழே விழுந்தா டப்புன்னு சத்தம் கேட்கும். இல்லைன்னா கீழே விழுந்தா கூட நம்மளுக்கு தெரிஞ்சிடும். யாராவது ஒருத்தங்க இப்போ கீழே வந்துருச்சு, நீ எடுத்து கொடுப்பியா கொடுக்க மாட்டியா? அதை ஒரு போஸ்ட்மேன் யாராவது எடுத்து ஒளி வச்சுக்க முடியுமா? அதை ரெண்டே பதில் நான் கேட்கறது. நான் வளவலன்னு பேசல, நான் தான் சொல்றேன்ல. அது ஒரு போஸ்ட்மேன் பொருள். அதை வச்சு அவங்க என்ன பண்ண போறாங்க? அதுல நல்லது கெட்டது எல்லாமே இருக்குது. அதுல நீ பொய் பேசுற, நான் தான் சொல்லிட்டேன். அப்புறம் இந்த வேலையும் போயிடும், நீ எங்க போனாலும் நிம்மதி வரமாட்டேன். ஆயா நான் தெரிஞ்சோ தெரியாம என் சூழ்நிலைக்கு நான் தப்பு பண்ணிட்டேன், அதை சரி பண்ணி கொடுனா நான் சரி பண்ணி தருவேன். ஆனா அதை மறைச்சினா நான் எதுவுமே பண்ண மாட்டேன். நீ போயிட்டு இருக்கலாம். அம்மா மேல என் புள்ள மேல சொல்றேன் சாமி. நான் தூக்கத்துலதான் விட்டுட்டேன் சாமி. உண்மை சொல்லுங்கண்ணா. இல்ல உண்மையிலே என்ன பண்ணீங்க? புடிச்சது விட்டீங்களா இல்ல வேற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. ஆமா அப்படி எல்லாம் பண்றவன் இல்லடா. அப்படி பண்ணதும் நானே எடுத்து அடிச்சு விடுவான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. நான் ஆமா அப்படி பண்றவன் இல்லடா. வாடகைக்காதப்பா வந்தப்பா. நான் வாடகைக்காக தான் என் பிள்ளைங்க எல்லாம் விட்டுட்டு எனக்கு ஒரு ஆசை எப்படி மிஸ் ஆச்சு சொல்லுங்க. அது பை தொலைஞ்சிருச்சுப்பா. எனக்கு தொலையில நான் அடிச்சு சொல்லுவேன், அது தொலையில. என்ன கேள், நான் சொல்றேன். அத வண்டி பையில தான்டா இருந்துச்சு. ஒரு இடத்துல நின்னு எங்க நாயம் ஒரு மணி நேரம் பேசினான்னு கேளு. ஆபீஸ்ல பார்த்தோம்னா தெரிஞ்சிச்சு. உடனே போயிட்டோம். பஸ் ஸ்டாண்ட்ல பாத்துட்டு ஆபீஸ்ல இறக்குறப்பதான் பார்த்தேன் சாமி. எனக்கு தெரியவே தெரியாது சாமி. மறுபடியும் போய் பேசலாம். வேலை பாக்குறவங்க பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட்டுட்டு வந்தாங்க. அவங்க கிட்ட வந்து பேசுனீங்க. அவங்க இறக்கி விட்டுட்டு ஆபீஸ்ல பை இறக்க போறாங்க. அதான் கேக்குதாம்மா சொல்லுங்க. யார் கிட்ட பேசுனீங்க? அதான் அந்த வேலை செய்யறம்மா. இந்த வேலை கிடைக்காதுடா. இந்த வேலை போனது தான்டா. இவன் மேல களவாணி பட்டம் சுமத்தி கருடானா பாத்துட்டாங்க. எது பண்ணாலும் 10 ரூபா மீதி ஆகாது. எங்க போனாலும் 10 ரூபா தண்டனைக்கு மேல தண்டனையா கிடைக்க மாடா. 4 பக்கமும் பிரச்சனை, 4 பக்கமும் தொந்தரவுடப்பா. இவன் உன்னையே சொன்னாலும் அந்த இடத்துல யாரும் நம்பலடப்பா. இவனை தவிர யாரும் எடுக்கலன்னு சொல்லிட்டாங்கடா. ஏன்னா இத்தனை வருஷமா அந்த பொருளை கொண்டுட்டு போறாங்க, பிடிக்கிறாங்க, பண்றாங்க. யாருமே இது வரைக்கும் அந்த பொருளை தொலைச்சதே கிடையாது. இவன் தான் தொலைச்சிருக்கிறான். இவன் மேல கேஸ் கொடுக்கலான்னு கூட சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? கேசன் கோர்ட் மூலியமா வழக்கு போட்டு கேஸ் போட்டு இவனை பிரச்சனை ஏத்துறா, இந்த உண்மை வெளியே வரும்னு சொல்லலாம்னு சொல்றாங்க.
ஆனா ஏதோ ஒரு தெய்வம் தான் போய் தடுத்து நிறுத்திட்டு இருக்குது. அதனாலதான் நானும் கேட்கறேன், இல்ல நானும் விட்டுருவேன். கேஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுக்கு போய் நீ தீராத பிரச்சனை தீர்க்க முடியாம தான் பிரச்சனை. அப்புறம் இதை முதல்ல நடந்ததே வெளியே வரல, எப்படி வேலையில உட்கார வைப்ப? எவ்வளவு காசு தெரியுமா இருந்துச்சு? அதுல எவ்வளவு காசு இருந்துச்சு தெரியுமா? அது எப்படி ஊரார் காசை தொலைச்சா யாரு கம்முன்னு இருப்பாங்க? அது முக்கியமான இடம் தெரியாது, எப்படி நீ அசால்ட்டா விட்டுட்ட? அது எப்படி தப்புனா மட்டும் ஒத்துக்க முடியுமா? எவ்வளவு பணம் இருந்துச்சுன்னு கேளு. அதுல அது யாராவது போய் சேர வேண்டியது தானே. அனாதி பணம் வாங்க, யாராருக்கும் கொடுக்க வேண்டியது பணங்கிறாங்க. இதெல்லாம் எப்படி தொலைக்கலாம்? இந்த என்னடா சொல்லியிருக்கிறாங்க, அந்த வேலையில வந்து தப்பு பண்ணா இத்தனை நாள் சென்னு வேலைக்கு வான்னு சொல்லி நிலுவையில வைக்கிறாங்களா? அது பேர் என்னடாப்பா? அதை பண்ணிட்டாங்களான்னு கேளுடாப்பா. எத்தனை மாசத்துக்கு பண்ணிக்கிறாங்க கேளுடா. மருதாணி செடிகிட்ட போய் காலையை நின்று கும்பிட்டாவோ. 2 பேரும் போய் அந்த மருதாணி செடிகிட்ட போய் கும்பிட்டாங்க. போங்க பார்க்கலாம் படப்படன்னு. வினைய விதைச்சவன் வினைய இருப்பான், தினை விதைச்சவன் தினை இருப்பான், தப்பு செஞ்சவன் தப்பா அனுபவிப்பான், தண்டனை 30 தண்ணி குடிச்சே தீருவான். எப்படா எங்க பேசுறது? ஏன் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? டக்குனு கூப்பிட்டு வா. டக்குனு வாங்க அப்படியே. இவனுடைய அசால்ட்டு தனம் தான் முன்ன. ரொம்ப கஷ்டப்படுறேன் சாமி. சாப்பாட்டுக்கே பைய இப்படி எடுத்து இப்ப இந்த குடம் இங்க இருக்குது, நானும் இவனு தான் இங்க உட்காந்துருக்குறோம். இந்த குடத்தை இப்படி வச்சுக்கிட்டு இவன் பாட்டுக்கு உட்காந்துக்கிட்டான். அப்படிதான் காணாம தொலைச்சா. சொல்றத கேளு, எடுத்துக்கிட்டு தான் போனாங்க. இவன் கையாலே கொடுத்துட்டான். என்ன பண்ணிட்டான்? இவன் கையாலே எடுத்து கொடுத்துட்டான். நீதான் கதின்னு சொல்லு. இவன் கையாலே எடுத்து கொடுத்துட்டான். கூட்டிட்டு வந்தாங்க சாமி. திருடு போல, திருடு போல தொலைக்கல. இவன் கையாலே இப்படி எடுத்து கொடுத்துட்டான், எடுத்துக்கிட்டு போன. இப்படியேத்தான் ஒவ்வொரு பொருள் வீட்டுல இந்த நகை காசை கொண்டு போய் எங்கேயாவது வச்சிருவான். இங்கத்தான் வச்சன்னு சாதிப்பான், ஆனா வேற எங்கேயாவது வச்சிருப்பான். கடைசியில இவ்வளவு அவனுக்கு சண்டை பண்ணி அடித்தடி பட்டிக்குவாங்க. நீ எடுத்து எல்லாத்து மேலேயும் சந்தேகப்படிப்பான். ஏல யாரும் எடுத்துக்கிட்டாங்க, எங்க காணும், என்ன பண்ணாங்கன்னு தெரியல, ஏது பண்ணாங்கன்னு தெரியல, மூட்டு காசை காணும் அப்படின்னு நியாயம் வைப்பான். இதுதான் இவன் செய்யற முதல் தவறு, முதல் தப்பு. இந்த தப்பு தான் வேலையிலையும் ஆகி பிரச்சனையாகி கோளாறாகி பங்குங்கிற பழியும் பட்டங்கிற குழப்பம் ஏற்பட்டு சந்தேகங்கிற பேர்ல சந்தனம் பூசுற அளவுக்கு ஆகிப்போச்சு. சரி, ஸ்டேஷன் கோர்ட்டுக்கு போக சொல்லி விட மாட்டேன். இந்த வேலையிலே வேற வேலை அமைச்சு தரேன், மாத்தி செய்யறியா? அப்படி அந்த வேலையில உட்கார வச்சு நல்ல முறையா முடிச்சு கொடுத்தா அந்த காளிக்கு என்ன செய்வேன்? இதை செய்யறேன்னு சொல்லி நான் படான வேலையை முடிச்சு தரேன். நான் கேட்டு வாங்குறோம்ல, ஒன்னும் கோவிலுக்கு செய்யறேன்னு சொல்லு. அவங்க அம்மா வந்து பித்து மாதிரி இருக்குது, அது என்னன்னு பார்த்து சொல்லு. அதுக்கு அவங்க அம்மா வரணும் ஐயா, அவங்க வர அம்மா